திருச்சியில் எரிபொருள் மற்றும் சட்டத்துறை அமைச்சர் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். ஜென்சி என்றால் என்ன என்பதை உதயநிதி முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றும், உதயநிதி மீது அமைச்சர் தற்போது குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஜென்சி என்றால் என்ன என்பதை உதயநிதி முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் என அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்திருக்கிறார். இல்ல, நான் நேத்தே சொல்லியிருந்தேன். இங்க பாருங்க, நிறைய பேருக்கு பொதுமக்களையும் கேட்டு பாருங்க, யாருக்கும் அது படமா தெரியல. எங்க தலைவர் 3 வருஷப்பட்ட கஷ்டம் தான் தெரிஞ்சு. ஒவ்வொன்றும் எங்களுக்கு போராட்டமா இருந்துச்சு. ஒரு நிகழ்ச்சி நடத்தணும், அந்த திருச்சி மக்கள் சந்திப்பு எவ்வளவு கஷ்டப்பட்டு நடத்தணும் தெரியும். ஒவ்வொன்றும் இந்த படத்தை வெளியிட வராமல் எவ்வளவு தடுத்தாங்கன்னு தெரியும். ஒவ்வொரு நாளும் இந்த கடைசி படம், எங்களுடைய தலைவருடைய முதல்வருடைய கடைசி படம், அது எவ்வளவு வெளியிடாமல் தடுத்தாங்கன்னு தெரியும். அவர் பட்ட 3 வருஷ கஷ்டங்கள் தான் எங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதை தவிர்த்து இதுல படமாக தெரியல. அந்த படம் பார்க்கும் பொழுது 3 வருஷ தலைவர் பட்ட கஷ்டம் இது பொதுமக்கள் நிறைய பேர் சொன்னாங்க. என்னென்ன இந்த 3 வருஷ டிராவல், தலைவருடைய டிராவல் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த கட்டத்தை தாண்டி வந்தாருன்னு. இது ஜனவரியில வந்திருந்தா கூட இந்த உணர்வு இருந்திருக்குமான்னு தெரியல. ஏன்னா அப்ப வேற மாதிரியான மனநிலையில எல்லாம் இருந்தோம். ஆனா முதல்வரான பிறகு பாக்குறதுனால எங்க எல்லாருக்கும் அவருடைய பட்ட கஷ்டம் தான், 3 வருஷம் பட்ட கஷ்டம் தான் மணல்ல ஓடிச்சு. அதனாலதான் எல்லாரும் எமோஷனல் ஆனாங்க தவிர்த்து இதெல்லாம் நீங்க பொதுமக்களை பார்த்தாலும் தெரியும். இது சாதாரணமா இருக்கிறவங்களுக்கு புரியாது. நன்றி. நீண்ட ஆண்டு காலமா சிறையில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்களை விடுதலை செய்யணும் இல்ல, அதுக்கான முயற்சிகள் எடுத்துட்டு வரோம். விரைவில் அதுக்கான முயற்சிகள் அனைத்தையும் அதுக்கான முயற்சிகள் எடுத்துட்டு வரோம். ஏன்னா அவங்க ஆர்ம்ஸ் ஆக்ட்ல இருக்கனால ஒன்றிய அரசு கீழே ஒரு சில உத்தரவுகள் இருக்கு. அதுக்கான முயற்சிகள் எடுத்துட்டு வரோம். கண்டிப்பா வெளியிடுவோம். நன்றி. உதயநிதியோ இல்ல அவங்க உதயநிதிக்கு யாரோ தவற அட்வைஸ் பண்றாங்கன்னு தெரியல. அவங்க கொண்டு போய் ஜென்சி டிஎம்கே அப்படின்னு போய் டிஷர்ட்டை போட்டு அங்கங்க 2 பேரை, ஒரு 4 பேரை 200-300 கொடுத்து உட்கார வச்சிருக்காங்க. அதாவது முதல்ல உதயநிதிக்கு ஒன்று பண்ணணும். ஜென்சினா என்னன்னு புரிஞ்சுக்கணும். யாரோ உதயநிதியை திரும்பவும் இந்த முதல்ல எலெக்ஷன் அப்ப பெண் டீம்னு ஒன்று வச்சு மிஸ்கைட் பண்ணாங்கல்ல, அது மாதிரி திரும்பவும் உதயநிதி யாரோ தப்பா வழிநடத்தின போது முதல்ல உதயநிதிக்கு ஜென்சினா என்னன்னே தெரியாம வேலை பார்த்து, அதான் ஜென்சி மாநாடு ஜென்சி அது ஒரு ஒரு இந்த இன்டர்நெட் காலங்களில் உருவாக்கப்பட்ட அந்த மனநிலை உள்ள இன்னைக்கு இன்டர்நெட் இதுல உள்ள இளைஞர்களை கூப்பிடுறாங்க. ஜென்சி மாநாடுன்னா பண்ண முடியாது. ஜென்சி குழந்தைகள்லாம் கூட முடியாது. ஜென்சி இளைஞர்கள்லாம் நீங்க பண்ண முடியாது. முதல்ல உதயநிதிக்கு ஜென்சினா என்னன்னு புரியறதுக்கு ஒரு 4 பேர் சொல்லி கொடுக்கணும் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் ஜென்சி டிஎம்கே அப்படின்னு டிஷர்ட்டை போட்டு உட்காரக்கணும். அதுல ஜென்சின்னு டிஎம்கே டிஷர்ட் போட்டு எப்படி பக்குவப்படுத்துறீங்க? அவங்களுக்கு எதுவுமே புரியாம வேலை பார்த்துட்டு இருக்காங்க திமுக யார் யாரை போட்டு எங்க உட்கார வச்சிருந்தாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். 200-300 கொடுத்து உட்கார வச்சிருந்தாங்கன்னு தெரியும். சோ இப்படிப்பட்ட ஆளுகளை வச்சு வேலை பார்த்துருக்காரு. முதல்ல உதயநிதி இந்த மாதிரி கோமலைத்தனமான வேலையெல்லாம் விட்டுட்டு ஆக்கப்பூர்வமா ஏதாவது செய்யணும். முதல்ல அவருக்கு ஒரு சுய பரிசோதனை தேவை உதயநிதிக்கு. ஏன்னா அவங்க அப்பா கடைசி வரைக்கும் அவரே அவர் தலைவரா இல்லையான்னு தெரியாம தான் அவர் திராவிட மாடல் ஆட்சின்னு முடிச்சுட்டு போயிட்டார். அவர் கடைசி வரைக்கும் அவருடைய கவர்மெண்ட்னே சொல்லல, திராவிட